morning children. 12th standard commerce. Children, are you ready? Yes. Today we are going to see chapter 3, management by objectives, MBO. Management by objectives. In Tamil, குறியலுக்கு மேலாண்மை. First, we'll see what is management by objectives. சரியா? இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் ஓடியோன் அப்படின்றவர் அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா பிரபலப்படுத்தியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மேலாண்மையாக இருந்தாலும் அவங்களுடைய இலக்குகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜார்ஜ் ஓடியோன் அப்படின்றவர் அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதையே நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த குறியலுக்கு மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு அமைப்பில் ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்க எப்படி சுயநினைவோடும் கட்டுப்பாடோடும் திறம்படவும் தங்களுடைய பங்கை வகிக்கிறார்கள் அப்படின்றத படிக்கிறது தான் இந்த குறியலுக்கு மேலாண்மையுடைய முக்கியமான ஒரு பொருள். சரியா? இதை நம்மளுக்கு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்க்க போகிறது வரைவிலக்கணம். ப்ரொஃபஸர் ரெட்டின், சரியா, பேராசிரியர் ரெட்டின் அப்படின்றவர் நம்மளுக்கு வரைவிலக்கணம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் தமிழில் பார்ப்போம். மேலாண்மை நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற தரநிலைகளை நிறுவுதல். தரநிலைகள்னா என்ன? ஸ்டாண்டர்ட்ஸ். அதை வந்து நிறுவுதல் மற்றும் அளவிடக்கூடிய காலக்கோடு இலக்குகள். காலக்கோடை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. 10th ஹிஸ்ட்ரியில் அழகாக படிச்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், 5 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டுகள் அவுரங்கசீப் ஆண்டார், இந்த 5 ஆண்டுகள் பிரபு சிவாஜி ஆண்டார், இப்படிலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ காலக்கோடுனா என்னன்னு தெரியும். இந்த இடைவெளியை செங்குத்தாகவும் மேலிருந்து கீழவும் கிடைமட்டமாகவும், நம்ம ஏற்கனவே இதை கூட நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய வீச்சலில் எப்படி இருக்கணும், ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி எதிர்கால திட்டமிடுதலுடன் இணைத்து கொள்ளும் கால இடைவெளியை தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை குறிக்கிறது அப்படி சொல்றாங்க. சரியா? இதே இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, the establishment of effective standards for managerial position and the periodic conversion of those into measurable time bound objectives linked எப்படி vertically and horizontally and with the future planning. இது வந்து எப்பவுமே அப்பப்போ நடக்கிற ஒரு இலக்குகளை அடைவது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை, ஃபியூச்சர் பிளானிங் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குறியலுக்கு மேலாண்மை குறிக்கோள்கள். இப்போ நம்ம பொருள் பார்த்தாச்சு, வரைவிலக்கணம் பார்த்தாச்சு, அடுத்து குறிக்கோள்கள் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன குறிக்கோள்கள் இருக்கு? இன் இங்கிலீஷ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO அப்படி சொல்கிறாங்க. சரியா? இதில் 6 கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 குறிக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை மதிப்பிடுதல். ஒவ்வொரு அமைப்பிலுமே அவங்களுடைய இந்த செயல்திறன்களை அளவிடணும். எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்காம சும்மா வந்திருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது இல்லாமல் அதை ஒவ்வொரு முறையும் அடுத்து ஏற்கனவே செஞ்சுருக்கிறதோட அளவிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த செயல்திறனை அதை மதிப்பிடணும். இன் இங்கிலீஷ் to measure and judge performance of an worker in the organization. செகண்ட் பார்த்தீங்கன்னா அமைப்பின் குறிக்கோளுடன் தனிப்பட்ட செயல்திறன்களை ஒப்பிட்டு பார்க்கணும், தொடர்பு படுத்தி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? to relate individual performance to organizational goals. தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற அந்த கோல்ஸை வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸோட செட் பண்ணாதான், இணைச்சாதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு நிலைமைக்கு வந்து வரும் இல்லையா? இவங்க தனியாக நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விதங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் ஆர்கனைசேஷனோட எப்பவுமே ஜாயின் பண்ண மாட்டோம்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் எங்களுடைய மெயினான ஒரு அமைப்பு. சரியா? மூன்றாவது பாயிண்ட், நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் இவற்றை தெளிவுபடுத்துதல். டு கிளாரிஃபை போத் ஜாப் டு பி டன் அண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏற்கனவே செஞ்சதையும் என்ன செய்ய போகிறோன்றதையும் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி பார்க்குறோம் எப்போவுமே. நான்காவது பாயிண்ட், உயர்நிலை மற்றும் கீழ்நிலை பணியாளர்களுடன் தகவல் தொடர்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்.
அந்த தகவல் தொடர்பு சரியாக இல்லை என்றால் கூட இவங்க கண்டிப்பாக எதையுமே செய்ய முடியும் இல்லையா. மேலதிகாரிகள் நாங்கள் நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்க சொல்லலையே அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ 2 பேருக்கு இடையிலுமே எப்படி இருக்கணும், தகவல் பரிமாற்றம் இருக்கணும். என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சப்பார்டினேட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சரியா. அடுத்து அதுலேயே 5வது பார்த்தீங்கன்னா சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகளை அளிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்கும். எப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஊதியத்தை சரியாக வழங்காவிட்டால் அவருக்கு மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நமக்கு வேலை செஞ்சால் பணம் கிடைக்கலையே, சம்பளம் கிடைக்கலையே, சரியான ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்ஸ் ஆகி சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாமே போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகளை இந்த நிர்வாகமானது அளிக்க வேண்டும். குட் சேலரி அண்ட் ஜாப் இன்க்ரிமெண்ட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரி ஒர்க்கர். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்நிலை பணியாளர்களின் ஊக்கத்தை தூண்டுதல். என்ன பண்ணுறது, கீழ்மட்டத்தில் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்களை அப்படியே நம்ம விட்டுடலாம், எதுக்கு அவங்களுக்கு போய் நம்ம சொல்லணும், எதுக்கு இவங்களுக்கு போய் நம்ம இந்த இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும், எதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன ஊதியங்களை நம்ம கொடுக்கறது. அல்லது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொன்னேன், அவங்களெல்லாம் நம்மளுக்கு ஒரு தட்டி கொடுத்து வெரி குட் அப்படி சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு வந்து சந்தோஷமாயிடும். அப்போது அது என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ இந்த 6மே ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. சரியா. குறியியலுக்கு மேலாண்மை குறிக்கோள்கள். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறியியலுக்கு மேலாண்மை இயல்புகள், ஃபீச்சர்ஸ். குறியியலுக்கு மேலாண்மை ஃபீச்சர்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. 5 குறியியலுக்கு மேலாண்மை இயல்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. சரியா. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமைப்பு மற்றும் தனிநபர்களின் குறிக்கோளை ஒருங்கிணைக்க நிர்வாகம் முயற்சி எடுக்கிறது. அப்போ இவங்களுடைய அந்த இயல்பு எப்படி இருக்கும், அமைப்பில் தனிநபர்களின் குறிக்கோளை அமைப்பு உடைய குறிக்கோளோடு இந்த நிர்வாகமானது என்ன செய்யும், ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது. கோஆர்டினேட்டிங் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் should be connected with the individual aims. சரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா குறுகிய கால இலக்குகளை நீண்ட கால இலக்குகளுடன் இணைக்கிறது. ஷார்ட் பீரியடில் இருக்கிற அந்த கோல்ஸை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணணுன்ட்டு இல்லாமல் இந்த லாங் ரன் கோல்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணணும், இவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா இலக்குகளை மட்டும் அடைய செய்வதல்ல இவங்களுடைய நோக்கம். வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும், இந்த திறமையான செயல்திறனை அந்த ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் மேல்நிலையிலிருந்து கீழ் வரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் ஷுட் கம் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரம் தி ஹையர் அத்தாரிட்டி டு தி பாட்டம் லெவல் ஒர்க்கர் இட் ஷுட் ஃப்ளோ கம் டவுன் பை ஸ்டெப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மேலேருந்து கீழே வந்து இவங்க வர்றதுக்கு செயல்திறனை அவங்க அடைய செய்கிறதுக்கு இவங்களுக்கு இது ஒரு முக்கியமான எய்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் எய்ம் இஸ் நாட் ஓன்லி கோல்ஸ் பட் ஆல்சோ அண்ட் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு ஏற்கனவே நம்ம இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்லையும் பார்த்துட்டோம். ஊழியர்களுக்கு என்ன தரணும், ஊக்கம் தரணும், நல்ல ஊதியம் தரணும் இல்லையா, அவங்களுக்கு திருப்தி கிடைக்க செய்யணும். இது 4வது பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ஊழியர்களுக்கு ஊக்கம் மற்றும் திருப்தியை கிடைக்க செய்வது. இது இங்கிலீஷில் இட் கிவ்ஸ் மோட்டிவேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இலக்குகளை அமைப்பதில் ஊழியர்களுக்கு பங்கு. நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் நான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கீழ்மட்ட லெவலில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன தெரியும், அவங்க வந்து நம்மளுடைய கோல் செட்டிங்கில் வந்து எப்படி பங்கேற்க முடியும் அப்படிலாம் நினைக்காம அவங்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லும்போது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இந்த நிர்வாகியானவர் இருக்க வேண்டும். சரியா. அப்படி இருந்தால் தான் அந்த கோல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே என்னது, குறிக்கோள்கள். சரியா. ஃபீச்சர்ஸ், இயல்புகள். இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம், ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்வால்வ் இன் MBO. சரியா. ப்ராசஸ் இன்வால்வ் இன் MBO. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கொடுத்துருக்காங்க, 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் புக்கில் ஒரு செடி மாதிரி ஒரு அமைப்பை போட்டு நல்லா அழகாக 8 பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் 2 மார்க்ஸ்லேயும் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக வரப்போது, அதையும் நான் இன்பிட்வீன் சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இலக்குகளை வகுத்தல்.
டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். எந்த ஒரு அமைப்பும் தன்னுடைய அமைப்பில் என்ன எய்ம் இருக்குது, என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க டிஃபைன் பண்ணணும், வரையறுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள், இப்போது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இப்படி தனித்தனியாக பிரிவுகள் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஒவ்வொரு பிரிவிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன் வந்து அவங்க நிர்ணயிக்கணும். சரியா? மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முக்கிய முடிவு பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கீ ரிசல்ட் ஏரியானா என்ன? இட் ஃபிக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரிமிசஸ். சரியா? இது என்ன பண்ணுறாங்க, குறிக்கோள்களின் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரிமிசஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் அரேஞ்ச்ட் ஆன் தி ப்ரையாரிட்டி பேசிஸ், முன்னுரிமையின் அடிப்படையில் தான் இது அமைக்கப்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட்டிங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இது என்னத்தை காமிக்குது, அந்த அமைப்பினுடைய வலிமையை காண்பிக்கிறது. இது எல்லாம் ஒன்று சேர்த்தா தான் நம்மளுக்கு கீ ரிசல்ட் ஏரியா கிடைக்கும், முக்கிய முடிவு பகுதி கிடைக்கும். இதில் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும், மார்க்கெட் ஸ்டாண்டிங் இருக்கும், இன்னோவேஷன்ஸ் இருக்கும். தமிழில் லாபம், அதுக்கப்புறம் ஆளுமை, நிர்வாகம், புதிய கண்டுபிடிப்புகள், இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? இதில் 3 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை அமைத்தல். எப்பவுமே நம்ம பார்க்குறவங்க அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, மேலதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அந்த நிர்வாகியான நமக்கு ப்ராஃபிட் வருதா, எப்படிலாம் நம்ம போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு தான் எய்ம் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராஃபிட்லேயும் ஓரளவுக்கு நம்ம அந்த கடைநிலை ஊழியருக்கு கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக எந்த நிர்வாகமானாலும் அதை செயல்படுத்தணும். சரியா? இதுதான் 4வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை அமைத்தல், செட்டிங் சப்பார்டினேட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குறிக்கோளுடன் வளங்களை ஒப்பு நோக்குதல். என்ன அர்த்தம், அவங்க எய்ம்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதை பார்க்காம என்னுடைய எய்ம் இது இருக்குது, எனக்கு எய்ம் இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது இல்லையா. அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் இருக்கா, வளங்கள் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் த ஆப்ஜெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? ப்ராசஸ். தென் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கால வாரியாக மறு ஆய்வு கூட்டம் நடத்துதல். இயர்லி ஒன்ஸோ, மந்த்லி ஒன்ஸோ, 3 months ஒன்ஸோ கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணணும், ஆய்வு கூட்டங்களை நடத்தணும். பீரியாடிக்கல் ரெவ்யூ மீட்டிங்ஸ் கண்டிப்பாக நடத்தணும். அந்த மீட்டிங்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரி இருப்பார், மேலாளர் இருப்பார், மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, மேலாளர் இருப்பார், அவங்க கீழே நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணணும், ஆய்வு கூட்டங்களில் பங்கெடுக்கணும். 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்தல். சரியா? அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்னென்னலாம் நடவடிக்கைகள் செய்கிறாங்க, என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்கன்றதை கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்க, எதெல்லாம் கரெக்டாக செய்யலாம், அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் இவங்க என்ன பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல். ஃபஸ்ட்டு நாங்கள் 2000 நாங்கள் ஒரு கோலை செட் பண்ணியிருக்கோம், அதையே 2020 வரைக்கும் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. இந்த கால சூழ்நிலைக்கேற்ப, மாறும் இந்த தன்மைக்கேற்ப நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ அவங்களுடைய குறிக்கோள்களை மறு ஆய்வு செஞ்சு அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற, இப்போ சப்போஸ் ஒரு குட்ஸை வந்து அப்போ டேஸ்ட்டுக்கு இருந்த மாதிரியே இப்போ நம்ம கொடுத்தோம்னா வாங்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஃபேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது, அந்த ஃபேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். ஸோ குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்யணும். ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க இது. சரியா? ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மையில் செயல்முறைகள் எத்தனை இருக்குது, மொத்தம் 8 இருக்குது. அதில் 2 mark கொஸ்டின் நான் சொன்னேன். 3rd பாயிண்ட்டு முக்கிய முடிவு பகுதிகள், கீ ரிசல்ட்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ இந்த 8 பாயிண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO இதையும் பார்த்தாச்சு. அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, குறியிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை அப்படின்னு பார்க்கணும். இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 10 நன்மைகள் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மைகளும் இருக்கும், குறைபாடுகளும் இருக்கும் இல்லையா. ஸோ நன்மைகள் பார்த்த பிறகு நம்ம குறைபாடுகளை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை, அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, செட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் என்ஷூர்ஸ் ஹார்ட் ஒர்க் டு அச்சீவ் தெம்
அந்த மேலாளர்கள் என்ன செய்வாங்க, ஒரு குறிக்கோளை அமைப்பாங்க. அதை அடையிறதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், அப்படியே லேசியாக உட்காந்துருக்க கூடாது, கடினமாக உழைக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, they are setting objectives and also they ensures hard work and achieves the goal. செகண்ட் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் their role. அவங்களுடைய பங்கு என்ன, மேனேஜர்ஸுடைய பங்கு என்ன, ஒரு மேனேஜருக்கு என்ன பங்கு இருக்க முடியும். அவங்க கோலை மட்டும் செட் பண்ணுறது மட்டும் கிடையாது இல்லையா, அவங்க ஒர்க்கர்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க செய்யலை அப்படின்றது கண்டிப்பாக இவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மேலாளர் தங்களது பங்கை அதில் கண்டிப்பாக உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேனேஜர்ஸ் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் பிளானிங். நான் ஏற்கனவே சொன்ன பிளானிங்ன்றது இப்பொழுது செய்கிறது கிடையாது, முன்கூட்டியே செய்யப்படுகின்ற ஒரு செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன்பே இந்த திட்டமிடுதலானது நடைபெற வேண்டும் சொல்லி இல்லையா. ஸோ திட்டமிடுதலுக்கான தேவை எப்பெல்லாம் வரும், ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே திட்டமிட்டே இருக்கணும், திட்டமிடாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஸோ அந்த திட்டமிடுதலுக்கான தேவை மற்றும் பாராட்டுதலை அங்கீகரிக்க செய்யப்பட வேண்டும், அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்பார்டினேட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் கோல் செட்டிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பார்டினேட்ஸ் அல்லது ஒர்க்கர்ஸ் இல்லையா, அவங்களுடைய ஒரு சில எய்ம்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு நல்லதாக இருக்கும், அவங்க சொல்கிற ஒரு சில சஜஷன்ஸ் நல்லதாக இருக்கும். ஸோ கோல் செட்டிங்க்கு இதுவும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்பார்டினேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் கோல் செட்டிங் சொல்கிறாங்க. ஸோ கீழ்நிலை ஊழியர்கள் கூட இந்த இலக்கை அமைப்பதில் ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு மேக் சிஸ்டமேட்டிக் இவாலுவேஷன். ஒவ்வொரு துறையும் மற்ற துறையின் வேலைகளை குறுக்கிடாமல் அவங்களோட வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லாமல் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாவே இந்த மேலாண்மையில் எல்லாமே நன்றாக நடக்கும். அதாவது ஒவ்வொரு துறையும் மற்ற துறையின் வேலையில் குறுக்கிடக்கூடாது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். முக்கிய திறன் முறையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது, செயல்திறன் முறையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன். அதிகார பகிர்வானது எளிதாக செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து, இட் மோட்டிவேட்ஸ் த ஒர்க்கர்ஸ் பை என்ரிச்மெண்ட் அண்ட் மேக்ஸ் த ஜாப் மீனிங்ஃபுல். ஒரு தொழிலாளியின் வேலையை என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களுடைய வேலையை ஒரு அர்த்தமுள்ளதாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யார் கையில் இருக்குது, அந்த நிர்வாகியுடைய கையில் தான் இருக்குது. ஸோ தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க உற்சாகப்படுத்தி அவங்களுடைய வேலைகளை அர்த்தமுள்ளதாக உருவாக்குவது இவருடைய முக்கியமான கடமை. அது அப்போது இது ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். புரியுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ ஒர்க்கர் இஸ் ஃபிக்ஸ்ட். கீழ் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவனுடைய வேலை இது கொடுத்துருக்கப்பா, இந்த 1 ஹவரில் நீ இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கணும், இல்லை இந்த 10 ஹவர்ஸில் இந்த ஒர்க் முடிச்சிருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், இதில் 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஷன் இஸ் டேக்கன் பை தி மேனேஜ்மெண்ட் குயிக்லி. ஸோ இந்த குறியலுக்கு மேலாண்மையில் இந்த மேனேஜ்மெண்ட் ஆனது என்ன செய்ய முடியும், விரைவாக முடிவுகளை எடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. இட் கேன் பி டேக்கன் த டிசிஷன்ஸ் குயிக்லின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. நான் ஏற்கனவே சொன்னேன், அட்வான்டேஜஸ் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். சரியா. இதில் நம்ம பார்க்க போகிறது 5 டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த 5 டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, MBO fails to explain the philosophy. ஒரு மேலாண்மையிலுமே எப்படி இருக்கணுன்றதை அந்த ஒர்க்கர்ஸ்க்கோ அங்கே இருக்கிற மற்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கோ சொல்ல மறந்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துருக்காங்க, என்ன ஃபிலாசபி இருக்க முடியும். சரியா. மெனி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு நாட் நோ ஹவு MBO ஒர்க்ஸ். எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் நடைபெறுது சரியா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். வாட் இஸ் MBO, என்ன MBOனா என்னன்னு தெரியாமல் இருக்கும். எதுக்கு, why is MBO necessary, எதுக்கு இது முக்கியம். how participants can benefit by MBO. இந்த MBOவில் எத்தனை பேர் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ எவ்வளோ பெனிஃபிட், அதில் நன்மைகளை அடைய முடியும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாமையே இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தெரிவிக்கணும். சரியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, MBO இஸ் எ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இட் லீட்ஸ் டு ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆல்சோ ரெக்யூர்ஸ் ஹெவி பேப்பர் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்,
இதில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு முறை தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள் ஆகும். ஏன்? நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் எழுதி 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 இவங்களுக்கு அதில் இருக்கிற மற்ற நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி ஒவ்வொரு தரநிலைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பிரித்து கொடுக்கணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கணும். ஸோ பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் கன்சிடர் த லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். இவங்க குறுகிய கால இலக்குகளை மட்டுமே எப்பவுமே செயல்படுத்தணுன்றது குறுகிய மனப்பான்மையோடய இருப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து இவங்க கண்டிப்பாக எப்பவுமே எய்ம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா. ஸோ நீண்ட கால குறிக்கோள்களை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த குறுகிய கால அந்த இலக்குகளை மட்டுமே கருத்தில் கொண்டு இவங்க செயல்படுவாங்க. இப்போ நீண்ட கால இலக்குகள் என்ன ஆகுறது, அதை பற்றி ஒரு எண்ணமே இவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் சபார்டினேட்ஸ் நாட் பாசிபிள் இன் தி ப்ராசஸ் ஆஃப் MBO. இந்த MBOவில் இந்த குறியிலக்கு மேலாண்மையில் இந்த கீழ்நிலை வர்க்கருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அந்த ஊழியர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். சரியா? இதில் அவசியம் இல்லாமல் அவங்கள பற்றி நினைக்காம எதுவுமே இருந்தாங்கன்னா நிர்வாகமானது நன்றாக நடைபெறுகிறது சொல்லவே முடியாது. சரியா? அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, MBO இஸ் ரிஜிட் ஒன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? திட்டமான ஒன்று, திடமான ஒன்று, ஸ்ட்ராங் ஆக்டிவிட்டி. சரியா? இந்த குறியிலக்கு மேலாண்மையில் திடமான ஒன்றாக இந்த அமைப்பு இருக்கிறது. சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், மாற்றி அமைச்சுக்கணும். அப்படி அமைக்கவில்லை என்றால் இந்த திட்டமிட்ட முடிவுகளை பெற முடியாது. ஏற்கனவே ஃபிக்ஸட் கோல்ஸ் இருக்கும், இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருந்தால் கூட இது வந்து என்ன செய்ய முடியாது, இந்த திட்டமிட்ட குறிக்கோள்களை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நாங்கள் செட் பண்ணிட்டோம், இது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம் நம்ம என்னென்னலாம் படித்தோம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த குறியிலக்கு மேலாண்மை பற்றி யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க? ஜார்ஜ் ஓடியோன் அப்படின்றவர் எங்கே சொல்லியிருக்காரு? அமெரிக்காவில் இதை பிரபலப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்திருக்கு. அடுத்து இந்த மீனிங் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். வரைவிலக்கணங்கள் யார் கொடுத்துருக்காங்க? ப்ரொஃபஸர் ரெட்டின் அப்படின்றவர் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள் எத்தனை இருக்குது? 6 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் எத்தனை இருக்குது? 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ப்ராசஸ் இன்வால்வ் இன் MBO, செயல்முறைகள் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. தென் அட்வான்டேஜஸ், நன்மைகள் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. தென் டிஸ்அட்வான்டேஜஸ், குறைபாடுகள் 5 இருக்குது. ஓகே பிள்ளைங்களா? இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா?